Hi, NCRT, Grade 12, Chapter 13, அமீன்ஸோட புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 13.2 give one chemical test to distinguish between the following pair of compounds. ஸோ காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெத்திலமீன் அண்ட் டைஎத்திலமீன் கொடுத்துருக்காங்க. ஸோ மெத்திலமீன் CH3NH2 அண்ட் டைமெத்திலமீன் அப்படின்றது CH3NHCH3, ரைட்? ஸோ இது பிரைமரி அண்ட் இது செகண்டரி. பிரைமரி அண்ட் செகண்டரியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் கோ ஃபார் அ கார்பலமைன் ரியாக்ஷன். அப்போ கார்பலமைனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் ஆட் CHCl3 in the presence of NaOH. அண்ட் இது நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணணும்னா CH3NC மெத்தில் ஐசோசைனைடை ஃபார்ம் பண்ணும். அண்ட் இதே CHCl3 நான் வந்து இங்கே போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகாது, எந்த ஒரு ரியாக்ஷன் போகாது. ஸோ நோ ரியாக்ஷன். இதை வச்சு டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். அடுத்து செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அமீனை எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க, ரைட்? இப்போ செகண்டரி டெர்ஷியரி அமீனை ஹின்ஸ்பர்க் ரீஜன் மூலமாக டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபார்மேஷன் ஆஃப் லிபர்மேன் நைட்ரஸ் டெஸ்ட் வச்சு நம்மளால் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். ஸோ அப்போ செகண்டரி அமீனுக்கு நம்ம ஹின்ஸ்பர்க் ரீஜனே போடுறோம். இப்போ RNHR அப்படின்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா RNRR அப்படின்னு இருக்குது. இப்போ அதில் ஹின்ஸ்பர்க் ரீஜன் போடுறேன். ஹின்ஸ்பர்க் ரீஜன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா C6H5S double bond O Cl. ஸோ அந்த சிஎல்லும் இந்த ஹெச் நமக்கு என்னன்னா HCl வெளியே போயிட்டு இட் வில் ஃபார்ம் C6H5S பாண்ட் NRR அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் பாண்ட் ஓ இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும், ரியாக்ஷன் போகும். ஸோ இந்த நைட்ரஜன் மேலே இருக்க ஹைட்ரஜன் தான் இந்த ரியாக்டிவிட்டி காரணம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து அதே C6H5S டபுள் பாண்ட் ஓ, இங்கே டபுள் பாண்ட் ஓ Cl ஹின்ஸ்பர்க் ரீஜன் நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே H இல்லை, நோ ஹைட்ரஜன். அப்போ ரியாக்ஷன் இங்கே நடக்காது, நோ ரியாக்ஷன். ஸோ இது ஒன்றாவது ரியாக்ஷன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா லிபர்மேன் நைட்ரஸோ டெஸ்ட் போடலாம். ஸோ இங்கே நமக்கு லிபர்மேன் நைட்ரஸோ வந்து ஆயில் லிக்விட் ஃபார்ம் ஆகும் செகண்டரிக்கு. டெர்ஷியரியில் நமக்கு சால்ட் ஃபார்ம் ஆகும் அதே ரீஜன் போடும்போது. அண்ட் இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் எத்திலமீன் அண்ட் அனிலின். அண்ட் எத்திலமீன் அப்படின்றது CH3CH2NH2 அண்ட் அனிலின் அப்படின்றது இங்கே NH2, ரைட்? ஸோ அனிலின் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எத்திலின் எடுத்து நான் பீட்டா நாப்தால் போட்டேன்னு வச்சுக்கோங்க, ரைட்? இங்கேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பீட்டா நாப்தால் போடுறேன், ரைட்? ஸோ இங்கே நமக்கு நோ ரியாக்ஷன். இங்கே நமக்கு என்ன ஆகுனா டை ஃபார்மேஷன், ரைட்? நமக்கு என்ன ஆகும், இங்கே டை ஃபார்மேஷன் போகும். இங்கே என்ன ஆகும் நமக்கு, இது நோ ரியாக்ஷன், ரைட்? அடுத்து பாருங்கள் அனிலின் அண்டு பென்சைலமீன் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அனிலின் அண்டு பென்சைல் அமீன், ரைட்? ஸோ இது அனிலின், ரைட்? அண்ட் இது பென்சைல் அமீன். ரெண்டுலையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா HNO2 ஆட் பண்ணலாம். ஸோ இது நமக்கு என்ன பண்ணணும்னா இட் வில் ஃபார்ம் பென்சீன் டையோசோனியம் குளோரைடு. இங்கே நமக்கு N2+Cl- ஃபார்ம் ஆகும். இதுவும் நமக்கு அதே மாதிரி தான் ஃபினைலில் ஃபார்ம் பண்ணும், பட் இது வந்து அன்ஸ்டேபிள். ஸோ இங்கே நமக்கு CH2N2+Cl- ஃபார்ம் ஆகும், பட் இது வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. அப்போ நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய வாட்டரோட சேர்ந்து உடனே என்ன பண்ணணும்னா இட் வில் ப்ரொடியூஸ் அன் ஆல்கஹால். இந்த இடத்துல CH2 இங்கே OH+N2+HClன்னு வரும். ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்கும், BDC அப்படியே தான் இருக்கும் நம்ம ரியேஜன் போகிற வரைக்கும். பட் இது ரொம்ப அன்ஸ்டேபிளானால ஈஸியாக உள்ள இருக்க வாட்டர் மாலிகுலோட சேர்ந்து ஆல்கஹாலாக நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடும். இதை வச்சு நம்ம அது ரெண்டையும் டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள் லாஸ்ட் ஒன் அனிலின் அண்டு N-மெத்தில் அனிலின் கேட்டிருக்காங்க. ஸோ அனிலின் இங்கே NH2 அண்ட் N-மெத்தில் அனிலின் சேம் தான், ஆனால் எண்ணில் என்ன இருக்குது, ஒரு CH இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது பிரைமரி அண்ட் செகண்டரி. அகெயின் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வில் கோ ஃபார் கார்பைலமைன் ரியாக்ஷன். ஸோ கார்பைலமைன் போடும்போது நமக்கு என்ன ஆயிரும், இட் வில் ஃபார்ம் NC, ரைட்? ஐசோசைனைடு ஃபார்ம் ஆகும். அண்ட் இங்கே கார்பைலமைன் போடும்போது கார்பைலமைன்னா என்ன ரியேஜென்ட்டு CHCl3NaOH போடும்போது
நமக்கு இங்க என்ன ஆகுது? நோ ரியாக்ஷன். ஏன்னா செகண்டரி நமக்கு என்ன ஆகாது? ரியாக்ட் ஆகாது. இல்ல ஹின்ஸ்பர்க் ரியேஜன்ட் கூட நீங்க போட்டுக்கலாம். ஸோ ஹின்ஸ்பர்க் ரியேஜன்ட் போட்டு பேஸ்ல சால்வபிள் ஆகுதான்னு கூட செக் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். ரைட்? ஸோ எல்லாமே இதில கேட்ட கொஸ்டின்ஸ் முடிச்சாச்சு. தேங்க் யூ.